இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் ஜெனியும் பாக்கியாவும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது ஜெனியின் குழந்தையை பற்றி பாக்கியா பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரி வந்து கோபியை இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதோடு கோபியை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவதற்காக செழியனை கூப்பிட செழியன் தனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரி கோபப்படுவதை பார்த்து செழியன் மீட்டிங்கை மாற்றி வைப்பதற்காக பேசுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கோபியும் ராதிகாவும் ஹாஸ்பிட்டலுக்காக கிளம்பி வருகின்றனர். அதை பார்த்ததும் ஈஸ்வரி நான் தான் கோபியோடு போவேன் என்று சொல்கிறார். ஆனாலும் ராதிகா நான் டாக்டர் கிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டும், நானும் வரேன் என்று சொல்லி கிளம்புகிறார். பிறகு கோபி ராதிகா மற்றும் ஈஸ்வரியை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அங்கு சென்றதும் டாக்டரை பார்ப்பதற்காக கோபியுடன் ஒருவர்தான் போக வேண்டும் என்று அங்குள்ள நர்ஸ் சொல்கிறார். அப்போது வழக்கம் போல ராதிகா மற்றும் ஈஸ்வரி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெறுகிறது. ஆனால் கோபியை இழுத்துக்கொண்டு ராதிகா உள்ளே சென்று விடுகிறார். பிறகு டாக்டர் எந்தவித பிரச்சனையும் கோபிக்கு இல்ல, அவர் நார்மலாகத்தான் இருக்கிறார். அவர் தொடர்ந்து உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும், ஆனால் கடுமையாக அல்ல, மெல்லிதாக நடந்தால் கூட போதும் என்று சொல்லி அனுப்புகிறார்.